அதில் 2 டைம் யார் ஜெயிக்கிறாங்களோ ஒரு வாரம் அந்த பைக் அவங்களுக்கு. ஜெயிச்சாதானா? ஜெயிச்சா எனக்கு டீலா டோன்ட் டீலா? ஸ்டோன் பேப்பர் சிசர். So hey guys and welcome back. This is Cloud Child and I'm back with a new vlog. And இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது வந்து BMW S1000 RR. ஸோ இன்றைக்கான vlogக்கு உங்கள் அனைவரையும் நான் அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ guys இன்னைக்கு வந்து ஒரு செம்மையான ஒரு பைக்கை வச்சு நம்ம வேறு லெவலில் வீடியோஸ் எல்லாம் எடுக்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். guys ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஸ்பாட்டுக்கு வந்து வந்துட்டோம். இப்போ வந்து எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா காலேஜ் பக்கத்தில், கோயம்புத்தூர் கிருஷ்ணா காலேஜ் பக்கத்தில் ஒரு ஸ்பாட் ஒன்று இருக்குது. அங்கே தான் வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஹாய் சொல்கிறா, தூக்கி ஹாய் சொல்கிறான். அவன் எப்படின்னா அவன் ஃபேஸ் எல்லாம் காட்ட மாட்டான். அவன் யாருன்னு தெரியல உங்களுக்கு. இந்த அருணாச்சல் ட்ரிப்பில், லடாக் ட்ரிப்பில் எல்லாம் நம்ம கூட இருந்தான்ல. ஸோ அதே ரேவன் தான், அவனோட பைக் தான் இந்த S1000 RR. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சேலஞ்சு. சரியா, நான் அவங்க கூட வந்து ஸ்டோன் பேப்பர் சீசர் விளையாடுவேன். அதில் நான் 3 டைம் விளையாடலாம். அதில் 2 டைம் யார் ஜெயிக்கிறாங்களோ ஒரு வாரம் அந்த பைக் அவங்களுக்கு. கலங்கக்கூடாது. ஜெயிச்சா எனக்கு டீலா டோன்ட் டீலா? அண்ணனுக்கு டீலா நோ டீலா? ஏதோ ஒன்று பண்ணுங்க. ஓகே காய்ஸ், ஸோ வந்து முதல்ல அவனுக்கு ஷூட் பண்ணிட்டு இந்த பைக்கோட டீட்டெயில்ஸ் அண்ட் இந்த பைக்கு என்ன மாதிரி பைக்குங்கிறத இந்த வீடியோ நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கேம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் இந்த வண்டியை நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோமா இல்லை அவன் தள்ளிட்டு போகிறானாங்கிறத வந்து இந்த vlogல நம்ம பார்க்கலாம். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஆரம்பத்திலே சொல்லிக்கிறேன், யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கமான், நான் உட்காந்துக்கிறேன். காய்ஸ் இந்த பைக் வந்து நீ தாண்டா சொல்லணும். சொல்டா, நீ சொல்லுங்க. ஏதாவது தெரியல கேளுங்க, அப்படியே நீ சொல்லு. இந்த பைக் ஃபர்ஸ்ட் ஆன் பண்ண. இது சூப்பரா இருக்கும். அக்கா நான் ஆனே அவ்வளோ அதுக்குள்ள ரெடி. BMW மோட்டராட். என்ன ஆர்ட் ஆர்கனைஸ் ஆகுறோம். ஸோ பேசிக்காக இதான் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். ஓகே, இது என்னது? இதெல்லாம் என்னது? இது க்ரூஸ் கண்ட்ரோல், ஓகே, ஹசார்டு, ஓகே, இது நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணுறதுக்கு, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், மெனு உள்ளே போய் நம்ம பார்த்துக்கிறதுக்கு, ஓகே, மெனுக்குள்ளே நேவிகேட் பண்ணுறதுக்கு நாபு, கீழே வந்து இது லெஃப்ட் ரைட் திரும்பும்ல? ஆமாம். ஓகே. ஓ இங்கே பாருங்க, நான் லெஃப்ட் திருப்புறேன், அது லெஃப்ட் போகுது. சாம. அப்புறம் கீழே இது இண்டிகேட்டர், ஆரன்லாம் யூஸ் பண்ணுறதே இல்லை. ஸோ இதை அது உள்ளுக்குள்ளே போயிட்டேன். வெஹிக்கிள் இன்ஃபோக்குள்ளே போனால் வெஹிக்கிள் பற்றி மொத்தமாக வந்துடும். ஸோ இது வந்து இது இன்ஜின் ஓவர் ஹீட் மெசேஜ் காட்டும் ஸ்பீடாக வந்தனால. அப்புறம் சாரி மெதுவாக தான் வந்தேன். இது சர்வீஸ் ஓவர்டியூ, நெக்ஸ்ட் சர்வீஸ் பண்ணோம். ரேஞ்சு, பேட்டரி வோல்டேஜ், கொஞ்சம் தூரம் மூவ் பண்ணால் 2 டயரில் எவ்வளோ ப்ரெஷர் இருக்குன்னு 2 காட்டும். ஸோ டயர் ப்ரெஷர், ட்ரிப் 1, ட்ரிப் 2, ட்ரிப் 3. ஓகே. ஸோ அப்படியே மேலே வந்து நம்ம சைடில் வந்தோம்னா ஸ்போர்ட்ஸ் மோட். அங்கே சொல்லுங்கள். ஸ்போர்ட்ஸ் மோடில் என்ன இருக்குது? ஸ்போர்ட்ஸ் மோட் எவ்வளோ தூரம் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஒர்க் ஆகுது, எவ்வளோ ஹார்டாக பிரேக் பண்ணுறீங்கிறது இங்கே காட்டும். இது ஆர்பிஎம், இங்கே ஸ்பீட் காட்டும் எவ்வளோ வேகத்தில் போகிறோன்னு. இது லீன் ஆங்கிள், எவ்வளோ தூரம் கார்னர் பண்ணும்போது எவ்வளோ ஆங்கிளில் கார்னர் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஓகே. ஸோ இதுலேயே 2-3 வேரியேஷன்ஸ் இருக்குது. ஓகே. இதில் வந்து லேப் டைமர் காட்டணும். வந்து ரேஸ், ஆமாம், ட்ராக்ல ஓட்டும் போது நம்ம நாளைக்கு ஒரு பெரிய ரேஸ் ஆகிட்டோம்னா யூஸ் ஆகும். ஓஹோ. அப்புறம் இது என்னடா இப்படி இருக்கு? இது அதே தான். இதில் வந்து லேப் 1 லேப் 2 எக்ஸ்ட்ரா வரும். ஓகே ஃபைன். நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறது. ஸோ இதோட அடுத்து நம்ம டேரெக்டாக இதெல்லாம் மொபைல் ஆப்பில் கனெக்ட் பண்ணோம். நேவிகேஷன் மேப் காட்டுறதுக்கு, பாட்டு மாற்றிக்கலாம், ஃபோனுக்கு யாராவது என்ன ஃபோன் பண்ணிக்கலாம். என்னடா எல்லாமே இருக்கு. மாஸ்டா செட்டிங்ல என்னடா செட்டிங்லாம் இருக்கு. ஃபோன் மாதிரி செட்டிங். இப்போ பாருங்க, ரேஸ் கான்ஃபிகரேஷன் இதை வந்து ஆன் பண்ணி விட்டோம்னா கீழே போயிட்டு நம்ம ஃபுல்லாக மொத்தமாக வண்டியில் A to Z எல்லாமே இது பண்ணிக்கலாம். என்ன A to Z எல்லாம் என்ன பண்ணிக்கலாம்? காட்டுறேன், ஏன் அவசரப்படுறீங்க? ஸோ இது வந்து நம்ம ரைடிங் மோட்ஸ்லாம் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். மொத்தம் நம்ம 3 மோட்ஸ் கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ரேஸ் ப்ரோ 1, 2, 3. இதில் வந்து இன்ஜின் பிரேக் எவ்வளோ வச்சுக்கணும், இன்ஜின் எவ்வளோ பெர்ஃபார்மன்ஸில் இருக்கணும், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் எவ்வளோ இருக்கணும். வண்டி நமக்கு ஏற்ற மாதிரி நம்மளே மாற்றிக்கலாம். ஆமாம். வீலி கண்ட்ரோல் ஒரு குறிப்பிட்ட டிகிரிக்கு மேலே வண்டி தூக்காது நீங்கள் எவ்வளோ த்ராட்டில் பண்ணாலும். அப்படியா? அதனாலதான் அப்படி தூக்கிட்டே போறானுங்க. நம்ம தூக்கிட்டே போலாம். அப்புறம் எவ்வளோ இது ஏபிஎஸ் ஒர்க் ஆகணும் அது. ஸோ இந்த மாதிரி நம்ம 3 மோட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக மாற்றி வச்சுக்கலாம். ஓகே நைஸ். செம்ம மெஷின் இது. சரி, இதில் இங்கே என்னடா இருக்குது? இது வந்து ஆன் ஆஃப்க்கு இன்ஜின் கில் ஸ்விட்ச். ஓகே. இது நம்ம மோட் மாற்றிக்கிறதுக்கு சொன்னல அந்த முக்கியமான மேட்ரு. என்னடா இது வந்தா ஹீட்டட் கிரிப்ஸ்னா இது ஆன் பண்ணால் ஹேண்டில் பார் சூடாகும். ஹேண்டில் பாரு சூடாகும்? என்ன சொல்ற? அப்படியே நல்ல
இந்த குளிர் பிரதேசத்துல எல்லாம் வண்டி ஓட்டும் போது கை வரைக்காம இருக்கிறது. ஆமா, வார்மா இருக்கும். அதுலயே 3 மோட் இருக்கும். இங்க வந்து இங்க 3 ன்னு காட்டுதா? வாவ் மேன், வாடா செமடா. அதுல வந்து 3 மோட் இருக்கு. ரொம்ப ஹீட்டா இருக்கும். அது நமக்குனா 2 1 சூப்பர். இந்த 3 வேரியேஷன்ஸ்ல வச்சுக்கலாம். காய்ஸ் செம்ம மெஷின் காய்ஸ் இது. இங்கே பாருங்கள், நாங்கள் லடாக் போயிருந்தப்போ வாங்கின கீ செயின் வந்து தான் போட்டிருக்கோம் ரேவன். ஸோ காய்ஸ் இந்த வண்டியோட லுக்ஸ் எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோவில் நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ காய்ஸ் இந்த இடம் தான் முக்கியமான இடம். நாங்கள் வந்து ஸ்டோன் பேப்பர் சிசர் விளையாட போகிறோம். நான் அவனை 2 டைம் ஜெயிச்சிட்டேன்னா இந்த வண்டி நமக்கு ஒரு வாரத்துக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டான். ஓகே என்ன ஓகேயா? கலந்து இங்கே வாங்க காய்ஸ், இங்கே வாங்க. குரூஷியலான இடம் காய்ஸ். ஸ்டோன் பேப்பர் சிசர். செகண்ட் டைம் ஸ்டோன் பேப்பர் சிசர். தோத்துட்டீங்கடா காய்ஸ். இன்னும் ஒரே ஒரு இங்க பாரு. பயப்படுறியா? என்ன பார்த்து சொல்லு. யாருக்கு பயம்? ஒரு வாரம் தங்க குட்டி, ஒரு வாரண்டி. ஸ்டோன் பேப்பர் சிசர். ஒரு வாரத்துக்கு இந்த பேட் எடுத்துட்டு போவோம் தெரியுமா? சரி, ஒரு வாரத்துக்கு நமக்கு இந்த வண்டி நம்ம வீட்டுல நிக்க போகுது. S1000RR ஒரு வாரத்துக்கு गाइस. உன் ரீல்ஸ் எல்லாம் வரும். ஓகே வாடா வா. ஸோ गाइस லடாக் அருணாச்சலுக்கு அப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்ணுறோம். அவன் வந்து ரொம்ப பிஸி ஆகிட்டான். காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு செமஸ்டர் அரியர் கொஞ்சம் பிஸி ஆகிட்டான். இப்போ நான் இன்றைக்கி தான் வந்து மீட் பண்ணி ஷூட் பண்ணலான்னு வந்தோம். ஸோ வண்டி என்கிட்ட கொடுத்துட்டு ஊருக்கு போயிடுவான் அப்படின்னு நினைக்கிறேன். ஜெயிச்சிட்டீங்களே. ஸோ गाइस யா அண்ட் இப்போ போயிட்டு இந்த வண்டியோட ரன்னிங் ஷாட்ஸ் எடுத்துகிட்டு, அவனுக்கு ரன்னிங் ஷாட்ஸ் எடுத்துகிட்டு, நமக்கு ரன்னிங் ஷாட்ஸ் எடுத்துகிட்டு இந்த vlogல நான் போடுறேன். செம்ம வண்டி. இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு 27 lakhsலேருந்து 30 lakhs வருது. 3 வேரியன்ட் இருக்குது இந்த பைக்கில். இது வந்து கோயம்புத்தூர்லேயே ஒரே ஒரு பிளாக் கலர் பைக் தான் இருக்குது. அது ரேவன் கிட்ட தான் இருக்குது. இதுக்கப்புறம் யாராவது வாங்கினா தான் அது 2வது பைக் 3வது பைக்குன்னு போகும். அண்டியா இது ஒரு ஜெர்மன் மெஷின். ஓகே गाइस போயிட்டு ரன்னிங் ஷாட் எடுக்கலாம். ஓகே கமான் गाइस லெட்ஸ் கோ. ஒரு வாரத்துக்கு நம்ம கிட்ட தான் இருக்க போகுது. Really adopted the dark. I was born in it. இப்போ நீங்கள் வந்து ரன்னிங் ஷாட்ஸ்லாம் இப்போ பார்த்துருப்பீங்க ரேவன் டிரைவ் பண்ணுது. ஸோ வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து தங்கம் வந்து ஒரு டிரைவ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு வாரத்துக்கு நம்ம இந்த பைக்கை கொடுக்க போகிறோம். என்னடா எப்போ தான் இருக்கட்டும் பைக்கு? இன்னைக்கு என்ன சண்டேவா? நெக்ஸ்ட் சண்டே கொடுங்க. அது வரைக்கும் நீ என்ன பண்ணுவேன்? நான் பெரியமா வீட்டுக்கு போகிறேன். என் பொண்டாட்டி மாதிரிடா உத்தரவு வச்சுக்கணும். பொண்டாட்டி எனக்கும் பொண்டாட்டி தான். இதுக்கப்புறம் இன்னும் நிறைய vlogs வரப்போகுது. இன்னும் நிறைய சூப்பர் பைக்ஸ் வந்து vlogs வரப்போகுது. ஸோ ஸ்டே டியூன் ஃபார் இட். அண்ட் மேலும் இந்த மாதிரி நிறைய vlogs பார்க்கறதுக்கு க்ளோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ गाइस இப்போ நான் ரைட் பண்ணி இப்போ நீங்கள் பார்க்க போறீங்க. லெட்ஸ் கோ गाइस. இப்போ நம்ம வந்து வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு போக போகிறோம். ரேவனை வந்து இந்த டியோல வந்து ஜோஷ்வா வீட்டில் அவன் வீட்டில் ட்ராப் பண்ணிடுவோம். ஸோ 1 வீக்குக்கு வந்து பைக் நமக்கு தான். ஸோ வந்து நம்ம வேற லெவலில் ஃபன் பண்ண போகிறோம். சாதாரண ஒரு ஸ்டோன் பேப்பர் சிசர் விளையாடி 30 லட்ச ரூபா பைக் என்கிட்ட கொடுத்துட்டான். ஆனால் ஒன்றும் கவலை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அவனை பத்திரமா பார்த்துக்கிறேன். சரியா அவனை? ஓகே ஓகே गाइस இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்புறோம். Oh God! Bye, Raven. Bye. செம்மையா இருக்கு. உட்கார்ற பொசிஷனே வேற லெவலில் இருக்கு. இதெல்லாம் ட்ரீம் गाइस. நிறைய பேருக்கு இதெல்லாம் ஒரு பெரிய ட்ரீம்.
வாழ்க்கை சாகிறதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு பைக் எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து நிறைய பசங்களோட பெரிய ட்ரீம். இது பைக் வந்து இப்போ இந்த ஹெல்மெட்குள்ளே இருக்குது. ஸோ நான் பேசுகிறது உங்களுக்கு கண்டிப்பாக கேட்கும். பீஸ்ட் காய்ஸ் இவன். வாவ். பைக்னா எந்த பசங்களுக்கு தான் பிடிக்காதுல்ல, அதுவும் இந்த மாதிரி சூப்பர் பைக்கெல்லாம் வந்து வேற லெவலில் இருக்கு. ஓ மை காட், ஐ லவ் திஸ் மெஷின் காய்ஸ், ஐ லவ் திஸ் மெஷின். ரேவன் பாய், ரேவன் பாய் பாய் ரேவன். காய்ஸ் இதன் போன்ற மற்றும் ஒரு vlog உங்களை நான் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது this is Clover Child. Until then bye from me. Bye guys, bye bye. Clover Gang forever. Switch on my side, take any lane. Switch on my car, like